ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஷேர் மார்க்கெட்டில் உள்ள சின்ன பேசிக்கான விஷயந்தான். இது வந்து ஒரு ஷேரில் வந்து நம்ம வந்து இருக்கோன்னா, இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். அதை பற்றி தான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இது அதிக நிமிஷம் வீடியோலாம் இருக்காது. சிம்பிளான வீடியோ தான் இருக்கும். ஒன்றும் கிடையாது. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து யார் யார் பையர்ஸாக வருவாங்க, யார் யார் வந்து செல்லர்ஸாக வருவாங்க. செல்லர்ஸை காட்டிலையும் பையர்ஸ் யார் யார் வராங்கன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒரு மார்க்கெட்டு அப் அண்ட் டவுன் ஆகுது, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஏறுமுகமோ இறங்குமுகமோ ஆகுதுன்னா காரணம் என்னென்னா, முக்கியம் வந்து பையர்ஸ். அது யார்? இதில் வந்து இதில் யார் யார் வருவாங்கன்னா, ஒரு 3 டைப்ஸ் வந்து பிரிக்கலாம் சொல்லப்போனால். ஒன்று வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், செகண்ட் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், தேர்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் யாரும் கிடையாது, நம்ம தான். ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்னால் க்ரோர் கணக்கில் பை பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்னால் அவங்களும் க்ரோர் கணக்கில் பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபாரின்லேருந்து வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து பை பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். அதேமாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர், டொமஸ்டிக்னால் நம்ம லோக்கலில் உள்ள இன்ஸ்டிடியூஷன், இவங்க வந்து பை பண்ணுறாங்கன்னா, ஒரு பல்கான அமௌண்ட் வச்சு பை பண்ணுறாங்க, க்ரோர் கணக்கில் பை பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கும். இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2 பேரையும் பொறுத்து இறங்கும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்ம எப்படின்னா அதிகபட்சம் ஏதோ ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ இந்த அளவுக்கு வச்சு நம்ம பண்ணுறவங்க தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இவங்க வந்து மார்க்கெட்டு வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எப்போ வராங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எப்போ வராங்க, இவங்கள ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ப்ராஃபிட் வந்து பக்காவாக பண்ண முடியும். அட்லீஸ்ட் லாஸ் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நான் ஃபாரின் இன்வெஸ்டர் தெரியணுன்னா டேரெக்டாக போயிட்டு இன்றைக்கி நடந்த 5 பை அண்ட் செல்லை பொறுத்து பை அண்ட் செல்லை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் யார், டொமஸ்டிக் இன்வெஸ்டர் யார் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றும் கிடையாது. இதில் வந்து எஃப்ஐஐ டிஐ டேட்டா டைப் பண்ணிங்கன்னா என்எஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில் கொடுத்துருவாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது டிஐனா டொமஸ்டிக் இன்வெஸ்டர், ஃபாரின் எஃப்ஐஐனா ஃபாரின் இன்வெஸ்டர். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு இவ்வளோ பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து பை வேல்யூ வந்து 12,682 கோடி, செல் வேல்யூ வந்து 13,278 கோடி பண்ணிட்டாங்க. மைனஸ் 596 ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா 22,325 கோடி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். செல் வேல்யூ கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க, 20,000 கோடி கிட்ட தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 2,000 கோடி இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இதை பொறுத்து மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டவுன் பண்ண, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ண ஒரு காரணத்தினால லாஸ்ட் டைம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு செல் ஆகிருக்கு. இந்த வந்து என்ன, பாகிஸ்தானில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லாஸ்ட்டில் ஒரு மொமெண்ட் வந்ததுனால இவ்வளோ ஃபால் வந்திருக்கு. இதை வந்து நம்மளாலாம் பெருசெல்லாம் கணிக்க முடியாது, அந்த நேரத்தில் விற்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு வேண்டிய சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணோம்னா சின்ன சின்ன கான்செப்ட் பண்ணாலே போதும். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சக்கூடிய விஷயம். இதை நீங்கள் அப்பப்போ சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.